Hello students, the next topic is potential energy. Potential energy is nothing but energy associated with an object with respect to its position and the configuration of the body. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கும்போது அதுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி ஹோல்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் பொட்டென்ஷியல். என்னோட பொட்டென்ஷியல் என்ன, எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, என்னால் எவ்வளோ பண்ண முடியும், தட் இஸ் தி பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டண்ட்டாக அதே இடத்துல நிற்கிது. இப்போது நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஒர்க் டன் அது மேலே கொடுக்குறேன். ஸோ இந்த ஒர்க் டன் எவ்வளோ ஒர்க் பண்ணி அதோட பொட்டென்ஷியலை நம்ம உடச்சி அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எனர்ஜி கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கம்மி ஃபோர்ஸ் கொடுத்தாலே ஆப்ஜெக்ட் நகர்ந்துடும், அதோட பொட்டென்ஷியல் பிரேக் ஆயிரும். ஸோ லைக்வைஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து எவ்வளோ ஒர்க் டன் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேலே பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறோமோ தட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆன் த ஆப்ஜெக்ட். This depends on the position and configuration of the body. Okay, so for example இப்போ இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து நகர்த்திடலாம். பட் வேறஸ் இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாகவே இருந்ததுன்னா அதை நகர்த்துறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதோட பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இந்த பொட்டென்ஷியல் மாறும். Okay, so let me go in for the definition. Potential energy of an object is defined as amount of work done by an external force in moving an object at constant velocity. ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற மாதிரி எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுத்து ஒரு ஒர்க் டன் பண்ணுறேனோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக அந்த ஒர்க் டனுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அதோட எனர்ஜி இருக்கும். ஓகே, ஸோ அதோட எனர்ஜி ரொம்ப கம்மி, வெறும் 1% அப்படின்னா நான் 1% எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து 1% அளவுக்கு ஒர்க் பண்ணாலே த ஆப்ஜெக்ட் வில் மூவ், த பொட்டென்ஷியல் வில் பிரேக். அதோட பொட்டென்ஷியல் அப்படிங்கிறதுனா அதே ஆப்ஜெக்டில் அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான எனர்ஜி. ஓகே, ஸோ இனிஷியலாக எப்போவுமே பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டேக்கன் அஸ் 0. அண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், எனர்ஜி அப்படிங்கிறது நத்திங் பட் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு ஒர்க் நம்ம பண்ணணும். ஸோ ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. ஸோ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் எனர்ஜிக்கும் ஃபார்முலா. எனர்ஜியோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் எஃப் இன்ட்டு டிஆர், that is F vector dot D vector. So இங்கே potential energy nothing but the equal to the work done we done on the force. Sorry, work done on the object. So potential energy is represented by U here. So potential energy is equal to nothing but integral F vector dot dr vector. The கீழே இருக்க A அப்படிங்கிறது represents acceleration created on the object due to the force F. Okay, so it is Fa vector dot dr vector. So this is the definition for potential energy. We have different types of potential energy and some of the types are gravitational potential energy, elastic potential energy and electrostatic potential energy. So gravitational potential energy னு நம்மளுக்கு தெரியுதா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொட்டென்ஷியல் to move against the gravity is called the gravitational potential energy. For example, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே இருக்குது, கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்குது. நான் இப்போ இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்க ஆப்ஜெக்ட் இப்படி மேலே லிஃப்ட் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னை இழுத்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி அதை பிரேக் பண்ணி என்னோடய பொட்டென்ஷியல் அதனால் என்னாகும், இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து மேலே நகராது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிட்டி அகெயின்ஸ்டாக நான் இந்த ஆப்ஜெக்டை ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்து மேலே இழுக்கிறேன்னா that is breaking the gravitational potential in the object. இங்கே இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்ட் எப்படி நின்றுட்டே இருக்குன்னா டியூ டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் புல்னால ஒரு எனர்ஜி இதுக்குள்ளே ஒரு பொட்டென்ஷியல், இதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது இந்த இடத்துல நிற்கிற மாதிரி. இந்த பொட்டென்ஷியலை பிரேக் பண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அப்போஸ் பண்ணி நான் இழுக்க போனேன். தட் இஸ் கால்ட் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. Okay, next what you have is elastic potential energy. So elastic potential energy na elasticity இருக்கிற ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அதோட ஸ்டேட்லேயே இருக்குது, நான் எக்ஸ்டர்னல் புல் கொடுத்து அதோட எலாஸ்டிக் நேச்சரை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். தென் இட் இஸ் கால்ட் elastic potential energy. Then electrostatic potential energy. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை வந்துட்டுனாலே இட் இஸ்
created by the charges in the object. ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதோட சார்ஜஸ், அந்த சார்ஜஸ்னால இருக்கக்கூடிய எனர்ஜி அண்ட் அதோட பொசிஷனை we are going to change. That is called electrostatic potential energy. Okay, so this is all about the introduction with the potential energy. Next we are going into the next topic, which is potential energy near the surface of earth. So near the surface of earth in the concept vanditale, it is gravitational potential. Okay, you are going to calculate the gravitational potential energy of an object near the earth surface. Okay, so gravitational potential energy, normally potential energy formula U equal to integral F into dr and inga FA acceleration varudhu. So in the case la நம்ம வந்து gravitational gravitational oppose பண்ணி you are going to pull opposite the object. So pull பண்ண போகிறோம். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வந்துட்டாலே இட் இஸ் டுவர்ட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இதை அப்போஸ் பண்ணி இழுக்கும் போது தான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போவுமே டுவர்ட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த கேஸில் we are going to take the object towards upward direction. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஃபோர்ஸ் due to gravity Fg towards downward direction, and you are lifting the object from point O to some height h. hங்கிற பாயிண்ட் வரைக்கும் hங்கிற ஹைட் அளவுக்கு நீங்கள் புல் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ and energy U equal to integral FA dot dr vector. ரெண்டு வெக்டார் ப்ராடக்ட் இருக்குது. A vector dot B vector வெக்டார் நோட்டேஷனில் இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு A dot AB cos thetaன்னு எழுதணும். தட் இஸ் FA dr cos thetaன்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்கே இப்போது இதுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஓகே, எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். we know F force is equal to m into A according to Newton's law. force F is equal to ma. and இங்கே acceleration என்ன? acceleration due to gravity, and gravityயோட direction எப்பவுமே in the downward direction. அதனால் என்ன பண்ணும்? மைனஸ் m into acceleration due to gravity g போடணும், into j cap m போட்டிருக்கோம், along vertical directionனால j cap. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வெறும் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா F is equal to m into A. இங்கே ஏங்கிறது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ Fg, that is force due to acceleration due to gravity, equal to minus mg into j cap. Okay, and see that இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போதே தெரியுது F பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, FG மைனஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் தான், ஆனால் FGங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ FA ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் FG. ஓகே, அண்ட் FGயோட வேல்யூ மைனஸ் mgன்னு போட்டிருக்கோமா, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ FA ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் mg விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் mg. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ FAவோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து டிஆர் அப்படியே டிஆர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே காஸ் தீட்டா இருக்குது, அண்ட் இங்கே தீட்டா வந்து நம்ம இப்படியே பேரலாக தான் நம்ம வந்து, அதாவது ஒரே லைனில் தான் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் ஆப்ஜெக்டை, எந்த ஆங்கிளும் கிடையாது. ஸோ ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ இங்கே காஸ் தீட்டாவில் தீட்டாக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் 0. cos 0 value is 1. So இந்த cos theta ஓட value will become 1. ஓகே, ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். U equal to integral FAக்கு பதிலாக mg into dr, அப்படியே cos thetaக்கு பதிலாக 1. ஸோ into 1, anything into 1 is not considerable. ஸோ அந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த வேல்யூவில் ஆக்சுவலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா U equal to integral FAக்கு பதிலாக mg, இந்த dr அப்படியே cos thetaக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ into 1, anything into 1, 2 into 1 2, 3 into 1 3. ஸோ அந்த மாதிரி anything into 1 this term alone. ஸோ அப்போ இது மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அண்ட் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0ங்கிற பாயிண்ட்லேருந்து ஹெச்ங்கிற பாயிண்ட் வரைக்கும், ஹைட் ஹெச் வரைக்கும் நகர்த்துறோம். ஸோ இட் இஸ் லிமிட்ஸ் 0 to h. U equal to லிமிட் இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட்ஸ் 0 to h mg dr. அண்ட் இதில் உங்களுக்கே தெரியும் dr மட்டும்தான் இன்டகிரேபிள், இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஸோ அப்படியே வெளியில் தூக்கி போட்டுடலாம். ஸோ தென் இட் இஸ் U equal to mg வெளியில் வந்துருச்சு, இன்டகிரல் 0 to h dr. dr ஓட இன்டகிரேஷன் வேல்யூ r.
ஸோ dr இன்டகிரேட் பண்ணால் r லிமிட்ஸ் அப்படியே எழுதிக்கணும் u ஈக்குவல் டு mg இன்ட்டு r லிமிட் 0 to h. இப்போ என்ன பண்ணணும், ஆறுங்கிற இடத்துல லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ mg இன்ட்டு h மைனஸ் 0. ஓகே, ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா mg இன்ட்டு h mgh minus mg into 0 0. Okay, so 2 minus 0 2, 3 minus 0 3 and mari this one minus 0, so this term alone. Then the potential energy U equal to mgh. Okay, I hope you have understood. Thank you.